வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா ஃப்ரம் பரமக்குடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் பர்துபாய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்திருக்கோம். இந்த பர்துபாயில் இருக்கக்கூடிய அல்குய்பா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பின்னால் உள்ள ஒரு பார்க்குக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த பார்க்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன அதனுடைய விசேஷம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதை எல்லாரும் இந்த பார்க்கை கூடுறாங்க, இதை ஏன் நேபாள் பார்க்குன்னு வழக்கு மொழியில் சொல்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பார்க்குக்கும் நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற லிட்டில் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. அது சின்ன ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் இந்தியா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லிட்டில் இந்தியா சிங்கப்பூரில் இருக்குது. அது இந்தியர்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இந்தியர்கள்லாம் ஏன் அங்கே கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம இந்தியனுடைய பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கக்கூடிய நிறைய கடைகள் அங்கே தான் இருக்குது. வார விடுமுறைகளில் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வெவ்வேறு பகுதிகளில் சிங்கப்பூரில் வேலை பார்த்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான இடமா அந்த இடத்துக்கு ஒரு கான்டாக்ட் பாயிண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ வார விடுமுறையில் அனைத்து உறவினர்களும் அந்த இடத்துல வந்து அவங்கவுங்க சொந்த பந்தங்களை மீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அன்புகளை பரிமாறி கொண்டுட்டு அதுக்கு ஒரு கடையில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அந்த பொழுது அன்னைக்கு கழிச்சிட்டு போகிற ஒரு கான்டாக்ட் பாயிண்ட், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா தான் இந்த லிட்டில் இந்தியாவை நம்மளுடைய மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா அப்படின்னாக்கா இன்னைக்கு வேர்ல்டு வைடு எல்லாத்துக்கும் அது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்துபாயில் இருக்கிற அல்குபைபா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பின்னால் இருக்கிற இந்த பார்க்கு அஃபிஷியலாக இது வந்து நேபாள் பார்க் கிடையாது. பட் நேபாள பார்க் அப்படின்னு வழக்கு மொழியில் எல்லாருமே சொல்கிறோம். நேபாள் பார்க்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80% மக்கள், நேபாள நாட்டை சேர்ந்த மக்கள் தான் இங்கே வந்து கூடுறாங்க. எதுக்காக? வார விடுமுறையில் வந்து தங்களுடைய உறவினர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட் பாயிண்டாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷூட் பண்ணுற டைமிங் வந்து ஒரு 3 மணி இருக்கும். அந்த 3 மணிலே பாருங்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து வெவ்வேறு பகுதிகளில், இந்த துபாயில் யுஏஇ என்டையர் யுஏஇயில் வெவ்வேறு பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய நேபாள நாட்டு மக்கள் எல்லாருமே தங்களுடைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா தான் இந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம வழக்கு மொழியில் பேச்சுவாக்கில் நேபாள பார்க்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த நேபாள பார்க்கை ஒரு ரவுண்டு உங்களுக்கு ரவுண்டப் பண்ணி காட்டுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா ஃப்ரம் பரமக்குடி BFB. பாய்.